நான் யார பேச வேணாம்னு சொன்னேன். எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க? அடிக்கிற காரணம் கேட்கிறேன். சபையில மாதா பிதா குரு தெய்வம். ஓஹோ, மாதா பிதா குரு தெய்வம் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. சரி, இந்த சபையில உங்க எத்தனையோ லட்சம் போட்டு அம்மனுக்கு திருவிழா செய்து கூழ் ஊத்துறாங்களா என்னன்னு தெரியல. கூழ் ஊத்து ஒரு தெருக்குத்து விடணும். ஆமா, அதுல நீங்க அமைதியா இருந்தால் எங்க கதை உங்களுக்கு கேட்கும் தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா இருக்க சொன்னேன். ஓ, மக்களும் அமைதியா இருக்க சொல்றேன். உங்களுக்கு என்ன வாங்கி வேண்டி வந்துச்சு? எங்களுக்கு வாங்கி வேண்டி வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மிச்சர், ஒரு அரசாங்கத்தை வேலை செய்ய கைத. இவன் என்ன சொல்ற மத்தியா? மீன் வார்த்தை பேசுற என்ன சொன்ன? என்ன சொன்ன? மூஞ்சி எப்படி வச்சே? என்ன மூஞ்சி சொட்ட பகல்பாரும்படியா? ஆந்து போய் போட்டோங்க பச்சிச்சான். போட்டோ மாத்திட்டு ஆந்தியா ஈனுச்சான். இவன் மூஞ்சி மாறியா? மூஞ்சி பாருங்க. யார் மூஞ்சி நல்லா? அவன் 4 பேர் சொல்லணும். சரி, நீ போட. நீ என்ன போட? சரி, போட. இடியாச்சு நாச்சாச்சு கிடையாது. கட்டி போக தெரியுமா? என்ன கட்டி போட? என்ன கூப்பிட்டா?
கடியில வரவன் பூரா பொறுப்பான பையன். நீ மட்டும் தான் புடிங்கி கத்து தெரியுற. அப்படியா? எல்லாம் கம்மியாடி தெரியாதுறான் பூரா. எவனோ ஓய் மகறான். இந்த நாடகத்தை வைக்காதீங்கன்னாக்கா அந்த நாடகத்தை வைக்கிறாங்க. அந்த ஊருக்காரன் அதுதான் கேட்டு வைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரு? என்ன விசேஷம்? எது கூப்பிட்டீங்க? நாங்க ஆட்டக்காரங்கப்பா. ஆட்டக்கார பசங்க. நடிகர். அம்மா சீப்பா வாய்ப்பு ஆட்டக்கார பசங்களா? மக்காளை. பொண்ணு பொண்ணு. ஏய், ஓட்ட இடியட் நாசத் கெடாஸ். ஏய் ஸ்டோரி விடுவாங்க. ராஜேஷ். ஐசா போய். ஏய் ஜாசி மாத்தாடಬೇಡ. ஏய் ஓ நாங்க ஆட்டக்காரங்க. ஆமா. சரி எத்தனை பேர் என்ன? 16 பேர் நாங்க. 16 பேர் எப்படி? ஆம்படியா முண்டாட்டி ஆம்பளை ஜோடி சதியும் மதியமா. இந்த ஊர்ல இருக்கிறவங்க தயவு செய்து யாரையும் கோச்சிக்காதீங்க. ஆம்படியா முண்டாட்டியா? சதியும் மதியம் ஜோடி வந்திருக்கா. ஓ ஆம்படியா முண்டாட்டி. ஆமா. ஏய் நீ என்ன முண்டா? ஏய் ஆம்படியா முண்டாட்டி. நான் கேக்குற கேள்வியில தப்பு கிடையாது. என்ன கேக்குற கேள்வி ஆம்படியா முண்டாட்டி. சரி வந்துங்க ஆம்படியா முண்டாட்டி. நம்ம வீட்டுல இருக்கிற முண்டாட்டி யாருக்கு விட்டு வந்தீங்க? கலரை கொடுங்க. என் பேரா? எதுல கேக்குறா? என் பேரு குலசேகரன். எவ்வளவு நக்கலா கேட்க ஜோடியா வந்துக்கிறா. அப்ப எங்க பொண்டாட்டி வீட்டுல விட்டு வந்தா அப்ப யாரு இது என்ன பண்ணுவாங்க? சொல்றீங்களே திறமச்சாலி என்ன கேட்டு பாரு. கர்நாடக திறமச்சாலி என்ன மயிலாளி கிடையாது. பக்க பலமா என் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா அவன் பத்திரமா பாத்துப்பான் தம்பி. வேற ஒரு தம்பி பக்கத்து வீட்டுக்காரன். ஆமா நான் போய் வர வேண்டிய என்ன வேலை செய்யணும் மொத்த வேலையை அவன் செஞ்சு வச்சிருக்கான். கஷ்டமே கிடையாது. ஆட்டக்காருக்கு 2 பொண்டாட்டி. ஆமா எப்படி என்றா 2 பொண்டாட்டி இல்லையா 3 பொண்டாட்டி. எப்படி கேக்குற தெளிவா கேளுங்க தம்பி. சொல்லு. தாமலம் கொடுத்துட்டாங்க. ஆமா நாளைக்கார வர கொஞ்சம் லேட் ஆச்சு. பொண்டாட்டியா ஓத்தவன் தாமலம் வாங்கணும். இன்னும் வரலடா ஊருக்கு. ஒரு பொண்டாட்டி அவன் சொல்ற வார்த்தை ஊருக்கு ஆமா கேக்குறா. ரெண்டாவது கேள்வி அவன் ஆட்டமே சரி ஆள்ல அந்த பொண்டாட்டி ஓத்தவன யாராவது பொண்டாட்டி. மூணாவது பொண்டாட்டி சூப்பரா ஆடிட்டாலும் அந்த பொண்டாட்டி ஓத்தவன எவன்டா ஆடினாலும் பொண்டாட்டி ஓத்தவன 3 பொண்டாட்டி ஆட்டுக்காரங்களுக்கு. ஆமா ஏது மொபைல் தலை பிடிச்சி ஆட்டக்காருக்கு 2 பொண்டாட்டி. எப்படி வீட்டுல இருக்கு சொந்த பொண்டாட்டி. 16 பேர் இருக்கும். இருக்கிறாங்க பாத்தியா? சரஸ்வதி கலைவாணி அம்மா பாத்தியா? ஆத்தா போகிற வேலை என்னடா வயிற்று போச்சுடா. அப்படியே ஒரு கட்டியாவது போலாம். சரி போட போட்டு சரி என் வாய் துடிக்கிறேன். எவ்வளவு நக்கலா கேட்க நாங்களாம் கட்டை கட்டுறா. என்னடா நான் கேட்கறதுக்கு இல்லையா கட்டை கட்டி. ஆமா கட்டை கட்டி கட்டை. ஓ கூத்தாடி. ஆமா கூத்தாடி அப்படி சொல்லிட்டு
முதல்ல பார்த்து சொல்ல வேண்டியதானே நான் ஏன் இவ்வளவு கூட வந்துவாங்க சொல்லு நாங்களாம் கட்ட கட்டி சரி கட்ட கட்டியா ஆட்டாடுண்டா ஆட்டாடுறீங்க அப்புறம் சரி என்ன ஏன்டா கூப்பிட்டீங்க நீ வந்திருக்கீங்க கம்பெனிக்கு வரியா ஓஹோ சரி நீங்க ஆட்டுக்காரங்க ஆனெட்டு பெண்ணெட்டு ஆக மொத்தம் 16 சரி 16 என்பதை கட்ட நாள் பிடிக்கிறது கொண்டால் நடப்பு அதனால எங்க நாளத்துக்கு நீ வருவியா ஓ என்ன கூப்பிடுறீங்க ஆமா அப்ப நான் கேக்குற சம்பளம் உங்களால கொடுக்க முடியுமா எவ்வளவு கேப்ப ஏத்தி பண்ணா 2000 இறக்கி பண்ணா 4000 அப்பா ஏத்தி பண்ணா 2000 இறக்கி பண்ணா 4000 ஆமா அதுக்கு என்ன விளக்கமா தம்பி ஏறு மோதிக்கு நான் குடிச்சிட்டு ஆமா சைலண்ட் என்ன யாரும் பேசாதீங்க மாறி பேசுறீங்க ஏறும் போதுக்கிற குச்சிக்கு பாரு எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட அது போல குச்சி வராது சரி ஆனா இறங்கும் போதுக்கு பார்த்தேன் கொப்புரா நனைஞ்சு சொக்காபுரம் நனைஞ்சு வெட்ட விளவர்த்தி இறங்கும் ஆடு போகாதீங்கடா அர்த்தத்தை கேளுங்கடா வாலிமான பாத்துங்க கொல்ல வைய போறாங்க அங்க தென்னந்தோப்பு இருக்கும் தென்னந்தோப்புல என்ன இருக்கும் தென்னை மரம் இருக்கும் தென்னை மரத்துல என்ன இருக்கும் ஆசைப்படுவான் ஆமா ஏறும்போது கிடைக்குன்னு ஏறிடுவான் தள்ளிடுவான் அங்கிருந்து அவன் கீழே உண்டா கை போவோமோ கால் போவோமோ அவன் முன்னாடி இனியாட சப்பளை பண்ண முடியும் இந்த கம்பெனிக்கு வருவதா இருந்தால் சரி நீ எவ்வளவு கேப்ப அது எவ்வளவு கொடுப்ப நீ எவ்வளவு கேக்குற எவ்வளவு கொடுக்குற ஏய் எவ்வளவு கொடுக்குறீங்க உழைக்கிறவன் நீதான்டா நீ முதல்ல கேளு ரெண்டாவது நாங்க எவ்வளவு கொடுக்குற எவ்வளவு கொடுக்குற எவ்வளவு கொடுக்குற எவ்வளவா எவ்வளவு சம்பளம் ஓ அப்படியே கேட்டீங்க எவ்வளவு கேக்குறீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க சரிப்பா தப்பு தட்டுமா அவ்வளவுதான் வேணாம் சாமி சரி என் கஷ்டத்துக்கு அந்த ஊதி முடித்தா போதும் ஒரு நாளைக்கு 1 ரூபா மாதம் 30 ரூபா சம்பளம் ஒரு நாள் வரலன்னா 1 ரூபா பிடிப்பு ஆமா எத்தனை நாள் வரைக்கும் அத்தனை நாளைக்கு 1 ரூபா தருவேன் ஆமா 1 ரூபா ஆமா சரி போகட்டும் இப்ப என்ன வேலை அப்படி நீ வருவதா இருந்தால் யார வேண்டுமோ யார துதிக்கணும் தெரியுமா யார நோன்னு யார பொதிக்கணும் மூன்று தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தோடு அடிபணிவோம் ஆனவர்கள் சோதனை அவையில் அழைப்போம் அவன் அடி வணங்குவோம் 8 திசையும் புகை பெறுவோம் என்னடா விளக்கம் சரி சாமி 3 தமிழ் வாங்கன்னா நான் பள்ளிக்கூடம் பார்க்க ஒதுங்கி தான் எனக்கு தேடி போயிடுறோம் படிக்காதனால படிச்சுதான் ஞானம் என்ன பண்ணலாம் அடிக்கட்டணும் சரி சொல்லு 3 தமிழ் வாங்க 3 தமிழ்னா இயல் இசை நாடகம் ஆமா 3 தமிழ் வாங்க 4 பொருள் தந்து ஆடு மாடு மனை பொன் பொருள் இப்படி சொல்லக்கூடிய 4 பொருள் தந்து 5 கரத்தோனை அடி போடுவோம் ஆனவர்கள் சோதனை அவையில் அழைப்போம் யாரு நேத்திரம் எடுத்த 2011 நேத்திரம் எடுத்த உமா பார்வதிக்கும் பரம கடவுளுக்கும் சேசுவலங்கப்பட்ட விநாயகமூர்த்தியை வணங்கு அவனடி வணங்கினால் 8 திசையும் புகழ் பெறுவோம் ஆமாண்டா கணபதி பூஜைக்கு கைமேல் பலன் முதன் முதலாக விநாயகர் வென்று அப்பெல்லாம் உடத்த வேணா தோசைய பாரு அறுமுகத்திலே உன்னுடைய காவல்காரன் மல்லிகை முள்ளிகை 20 குங்குமதார வெற்றி பாரதி இப்படி சொல்லக்கூடிய 32 மலைகளை கொண்டு வந்து பன்னீரால் கால் கழுவி பட்டா தொடித்து அநேக கோடி வந்தன சாமி சக்தி பரவாயில்லை
ஐயா ஆஹா. எனக்கு ஒண்ணும் புரியல. ஆஹா. நீ சொன்னாதான் சரி, தெரியும். கேட்டு கொடுக்கலங்க. இது என்ன ஊர்? இதுதான் இது என்ன ஊர்? திருவண்ணாமலை எடுத்த ஆ. அடி அண்ணாமலை. அடி அண்ணாமலை. ஆமா. அப்புறம் வேற என்ன ஊர் சொன்னாங்க? ஏய், கோசாலை. கோசாலை. கோன்னா என்னடா? ஐயா ஆ. எனக்கு அந்த விவரம்லாம் புரியாது, சொல்லுங்க ஐயா. இன்னும் ஒண்ணு கூட ஒழுங்கா கேட்டுக்கோ. சரி சரி. கோ என்று சொன்னால் ஆ. அரசன் என்று பொருள். அரசன். ஆமா. சரிங்க. சாலை என்று சொன்னால் என்ன? ஆ. தெய்வத்தை ஆ. வழிபடுவதற்கு சாலை. ஓஹோ. அப்படின்னா ஆ. கோசாலை ஆஹா. என்று சொல்லக்கூடிய ஆ. அரசர் வாழும் ஊர் இது. ஆஹா. ஆமா. சரிங்க. அப்பேற்பட்ட ஊரிலே ஆ. இந்த இரவு எதற்காக நாடகம்? ஆ. ஆ. அத்தா எதுக்கு விட்டுக்கிறாங்க? நாடகம்னா என்ன, கேளிக்கைனா என்ன, தெருக்குத்துனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஆமா மகமாரியம்மனுக்கா? ஆமா ஆமா. மகமாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து செய்து திருவிழாவை பெருவிழா கொண்டாடி ஆ. அம்மன் வீதியில கொண்டு வந்து அவர் சன்னிதியில் அமர்த்தி செய்து. ஏய், பின்னாடி நீங்க ஏன் பேசுறீங்க? ஆ. மகமாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து ஆ. திருவிழாவை பெருவிழா கொண்டாடி ஆ. தாக்கின்ற கூடை வார்த்தை அம்மனுக்கு சாக்கி என்ற அதோடு கூடிய ஊர். விட்டால் சிறப்பு தாராது என்று ஆ. கோயில் இல்லாத ஊரும் கூத்து இல்லாத ஊரும் குட்டிச்சோருக்கு சமம். கண்டிப்பான வார்த்தை. கோயில் இருக்கிறது குடி இருக்கணும். ஆமா. கூத்து இருந்தாக்கா ஆமா. நல்ல நல்ல கருத்து உண்மைதான். வளரும், நாடு வளரும். ஆ. அதனால ஆ. அப்பேற்று உயர்ந்த எண்ணத்தை கொண்டு ஆ. இன்றிரவு ஆ. ஓரிரவு ஆ. நாடகம் என்று சொல்லக்கூடிய ஆ. கேளிக்கை திருக்குத்து ஆஹா. நடவிருக்கிறது. சரி. இந்த தாம்பரம் யாரால் வழங்கப்பட்டது என்றால் ஆ. அதோ ஆ. தாவல்பட்டி கிராமத்தில் வாழ்ந்தாக்கூடிய ஆ. எங்களது நாடக பேராசான் ஆ. இன்னும் ராமமூர்த்தி உபத்தியார் ஆ. அண்ணனுடைய தாம்பரத்தை கொடுத்து ஆ. அதை சிறப்பாக ஏற்று ஆ. அதை திருவண்ணாமலை மாவட்டம் ஆ. அதோ மேல் கருமத்தில் எடுத்த ஆ. டி ராஜேஷ் ஆ. அவர் சபாவை கொண்டு வந்து ஆ. இன்று ஆ. நாடகம் தாழ்த்தி கொடுத்தார்கள். ஆ. அப்பேற்பட்ட நல்ல எங்க எங்க போய் எங்க எங்க வந்துக்குது பாரு. ஆமாண்டா. அப்படி இல்ல, இவங்க கம்மியானவங்க கிடையாது, ஆஹா. பேசுறவங்க. இதோ உங்க ஆளை விட்டு தருணம் வந்து ஆள் வருவாங்க. இன்னைக்கு எங்க ஆடக்கூடிய நாடகம்? அதனால இப்ப இந்த விநாயகர் பார்த்து பண்ணீங்க. ஆ? டேய் ஓ. வாழ்க வாழ்கவே. ஐயா, ஆ. சுகமாக வாழ்ந்துரு. உன்னை எதற்கு வேண்டினேன்? எதுக்காக? இந்த ஊர்ல உள்ள மக்கள் அவங்க செய்யும் தொழில், அவங்க மேலும் மேலும் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், மக்கமகள் தேண்டிய வருத்த கேளண்டா. இந்த ஊருக்கு தேவையான எல்லாரும் கொடுக்கிறேன். எந்த ஒரு குறைவா காத்து எனக்கு அதே போல இந்த 10 மணில இருந்து வெளியில 6 மணி வரையும் இந்த 17 அமைதி எல்லாம் நடக்கட்டும். ஆமா. அதனால எங்களுக்கு நாளை பேராசன் கம்பெனி உரிமையாளர் இது வேணுகோள் ஒருத்தியார் வருவார். அண்ணன் வரார் கதை தொடரும். பஞ்சமுகமான திருவண்ணாமலை மக்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைக்கும் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மக்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைக்கும் திருவண்ணாமலை. பஞ்சமுகமான திருவண்ணாமலை மக்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைக்கும் திருவண்ணாமலை. பஞ்சமுகமாகும் எங்கள் திருவண்ணாமலை மக்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைக்கும் திருவண்ணாமலை. தஞ்சமென்று வருபவரை தாங்கும் மாமலை, தஞ்சமென்று வருபவரை தாங்கும் மாமலை, நெஞ்சில் வஞ்சமில்லாதிருக்கும் அஞ்சமில்ல வருபவரை தாங்கும் மாமலை, வஞ்சமில்லா படைத்தாலே வரமருமா
பஞ்சமென்று வருபவரை தாங்கும் மாமலை நெஞ்சில் வஞ்சமில்லா நினைக்க முக்தி அருளும் மாமலை பஞ்சமென்று தாங்கும் மாமலை இது திருவாரூர்மலை. ஈசானம் என்பதிலே ஒரு முகமாகும் அது தற்பூர்ணம் என்றால் அது மறுமுகமாகும் ஈசானம் என்றால் அது ஒரு முகமாகும், அது தற்பூர்ணம் என்றால் அது மறுமுகமாகும். ஈசானம் என்பதிலே ஒரு முகமாகும் அது தற்பூர்ணம் என்றால் அது மறுமுகமாகும் ஈசானம் என்றால் அது ஒரு முகமாகும், அது தற்பூர்ணம் என்றால் அது மறுமுகமாகும். அகோரம் என்றால் அது மும்முகமாகும் அகோரம் என்றால் அது மும்முகமாகும் சத்தியோகம் என்றால் அது நான்முகமாகும் அகோரம் என்றால் அது மும்முகமாகும், சத்தியுகம் என்றால் அது நான்முகமாகும். அதோமுகம் என்றால் அது ஐமுகமாகும் அதோமுகம் என்றால் அது ஐமுகமாகும் இந்த அவனை எல்லாம் ஆட்சி செய்யும் அரண்மனையாகும் இந்த அவனை எல்லாம் ஆட்சி செய்யும் அரண்மனையாகும் அதோமுகம் என்றால் அது ஐமுகமாகும், இந்த அவனை எல்லாம் ஆட்சி செய்யும் ஐமுகமாகும். அவனை எல்லாம் ஆட்சி செய்யும் அரண்மனையாகும் இந்த நவனி எல்லாம் ஆட்சி செய்யும் அழகுமாகும். அதுவே பஞ்சமுகமாலை திருவண்ணாமலை மக்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைக்கும் திருவண்ணாமலை பஞ்சமுகமாகும் என்ற திருவண்ணாமலை, மக்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைக்கும் அருள்மாமலை. மாதந்தோறு பௌர்ணமியில் கிரிவலம் செய்வார் செய்வார் மக்கள் மனமைந்து சிவனை வணங்கி இருப்பிடம் செல்வார் மாதந்தோறும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வார், மக்கள் மனமகிழ்ந்து அவரிடம் சேர்வார், அவர் மனையதை சேர்வார். மாதந்தோறு பௌர்ணமியில் கிரிவலம் செய்வார் மக்கள் மனமகிழ்ந்து சிவனை வணங்கி இருப்பிடம் செல்வார் மாதந்தோறும் பௌர்ணமியில் மனமகிழ்ந்து செல்வார், மக்கள் மனமகிழ்ந்து அவரிடம் சேர்வார். நாடனான சிவனை வணங்கி பாடிடும் பாடல் பாடல் இது நாடனான சிவனை வணங்கி பாடிடும் பாடல் அதுவே பஞ்சமுகமான எங்கள் திருவண்ணாமலை மக்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைக்கும் திருவண்ணாமலை செபா வணக்கம் ஐயா, வணக்கம் 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 தீர்க்க ஆயுள் பெற்று அம்மன் நம்பிட்டு ஆயுள் முறையாக வாழ்க்கிறது வணக்கம் ஆசிரியரே. பெருமையோடு எந்த குறிப்பாக நமக்கு பெருமையோடு வாழ்க்கிறது ஒரு ஆசிரியரை பார்த்து ஆமா வணங்கி கும்பரா வாத்து மாட்டான். டேய் குனிந்து கும்புற கோயம் குட்டா ஒரு ஆசிரியரை பார்த்தால் பாஸ் பெருமையோடு வாழ்க்கிறது வாய் விதைத்து மௌனம் சாதித்துக் கொண்டு ஒரு முறை எல்லாரும் வணங்கி கும்பிட வேண்டும். இடுப்பு ஆனா வலிதரா அப்பா நான் எப்பவுமே நான் செத்துறேன். பரவாயில்ல இருந்தாலும் கிட்டும் இச்சபை பார்த்தாலும் எப்படி இருக்கிறது லட்சுமி கடாட்சி பொழுது சபை ஆத்தாரே தோற்றம் இருக்கிறது ஆமா. காலத்து வராத கண்குள்ளா காட்சி காட்சி. இந்த ஞானம் தடுத்து நோக்கும் நாடக பேராட்சி. பேராட்சி மாணவர்கள் போற்றிருந்த வள்ளிவிட வாழம் அந்த தேன் சொரியும் தென்பழி முருகன் சொல்கிறாரு இந்த பாண்டி கொப்ப நமது திருவண்ணாமலை அடுத்த கோசாலையில் சொல்லக்கூடிய நன்னகரம் கோசாலை. இந்த கோசாலையில் சொல்லக்கூடிய நன்னகரத்திலே இந்த இரவு இவ்வளவு கூட்டங்கள் கூட இருக்கு சொன்னால் அது எதற்காக தெரியுமா அம்மனுக்காக இந்த ஊரில் உள்ள மகமாரி அமருக்காக வேண்டி இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒருவருக்கு சேர்ந்து இன்னும் உயிர் திருவாளர் ஹரிகிருஷ்ண தர்மகர்த்தா அவர்கள் அவர்கள் முன்னிலையில் பெருமையோடு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து நல்ல முறையாக அவளுக்கு கூழ் வார்த்து கஞ்சி வார்த்து அவள் மனதை குளிர செய்து அவள் ஆசையை பெற்று அன்னமலை திருவாரூக்கம் கொண்டு வந்து ஆரத்திலே அமர்த்தி ஓரிரவு நாடகம் அமர்த்துமாறு நமது சாவல் பூண்டி சார்ந்த உயர் திருவாளர் நாடக பேராசிரியர் இன்னும் நாடக பேராசிரியர் இன்னும் ராமமூர்த்தி அவர்களுக்கு தாம்பூரம் வழங்க தாம்பூரத்தை இன்னும் கரியமங்கலத்தை சார்ந்த அந்த ராஜேஷ் அவர்கள் பெற்று இந்த குழுவை கொண்டு வந்து ஓரிரவு இங்க நாடகத்தை சொல்லி அவர் தாம்பரம் வழங்குகிறார். ஆனால் இப்ப நாடத்தை கண்டு கழிக்க வந்த கட்டத கணவன்மார்கள் படித்து மேதைகள் மற்றும் புலவர்கள் 1000 சேர்ந்தவர்கள் நம்மை போல நாடக பிற முகர்கள் எல்லோரும் இங்கே
சிறப்பான அமைந்திருக்கார்கள். இவர்கள் ஜாதமாவுக்கும் இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கும் அயலூரை சார்ந்தவர்களுக்கும் நம் நாடு கோவிலுக்கும் இந்த ஊரிலே உள்ள அம்மனுடைய பேருடன் அனைவருக்கும் இந்த குழும சார்பாக மனமார்ந்த முதற்கொண்டு ஆனால் இந்த மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறது. அதாவது என்ன சொன்னால் அலைகண்டாசூரன் ஜலகண்டாசூரன் அலையில் ஒருவர் பிறந்தார். அந்த ஜலத்திலே ஒருவர் பிறந்தார். அதனால் 2 அசுரன் அலைகண்டாசூரன் ஜலகண்டாசூரனுடைய ஆர்ப்பாட்டம் இன்னும் சக்தி மகத்துவம் என்று சொல்லக்கூடிய நாடத்தை நாங்கள் நடத்த முன்வைக்கின்றோம். இதிலே பரமமாக குற்றம் இருக்கும். குற்றம் நீக்கி குணமாக பாவித்து உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஒரு தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து அங்கீகாரம் செய்துள்ளோம் அத்தன்மை போன்று நாடத்தை பார்த்து உங்கள் மேலான ஆசீர்வாதத்தை இந்த நாடு வாழ்ந்து கொடுக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்நாடத்தில் முதன்மையாக கதாநாயகனாக வேடம் புரிந்து வரக்கூடிய இன்னும் அமராவதி வேந்தனாகிய அதோ தேவ இந்திரன் தர்பார் அன்பதாக மத்திய சேர்த்து